பேக்கிரவுண்ட் அப்படின்றது ஷார்ட் ஹேண்ட் ப்ராப்பர்ட்டி. பேக்கிரவுண்ட் ரிலேட்டட்லயே நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். அதாவது பேக்கிரவுண்ட் ரிப்பீட் இருக்கு, பேக்கிரவுண்ட் அட்டாச்மெண்ட் இருக்கு, பேக்கிரவுண்ட் கலர் இருக்கு, பேக்கிரவுண்ட் இமேஜ் இருக்கு, பொசிஷன், சைஸ், ஒரிஜின் இந்த மாதிரி நிறைய இருக்கு. நம்ம ஒண்ணு ஒண்ணா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் H1 எலிமெண்ட் இருந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ H1 எலிமெண்ட் உள்ளுக்கு பேக்ரவுண்ட் சேஃப் HTML பேக்ரவுண்ட் போட்டதுக்கப்புறம் CSS போயிட்டு ஸோ நம்ம பாடியில் வந்து பாப்பின்ஸ் வச்சிருக்கோம், மார்ஜின் 0, பேடிங் 0. இப்போ நம்ம H1க்கு ஸ்டைல் பண்ணலாம். நம்ம H1ல தான் நம்ம பேக்ரவுண்டையும் போட போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம ரெடி பண்ணிடுவோம். நம்ம அதாவது வித் வந்து 700 பிக்சல் போட்டுக்கோம், ஹைட் வந்து 700 பிக்சல் போட்டுக்கோம், அதுக்கப்புறம் மார்ஜின் வந்து ஓட்டோ போட்டுக்குவோம். ஓகே, அதுக்கப்புறம் பேடிங் 30 பிக்சல், அதுக்கப்புறம் போர்டு எதுக்குன்னா வந்து நம்ம என்ன பண்ண போறோமோ இது ஈஸியா ஐடென்டிஃபை பண்றதுக்காக. ஓகே, போர்டு 1 பிக்சல் டேஷ் ரெட் கலர் சேஃப். இங்க பாத்தீங்கன்னா இப்போ நம்மகிட்ட H1 டேக்குளுக்கு பேக்ரவுண்ட் இருக்கு. இந்த H1ஓட ஹைட் வந்து 700 வித் 700, போர்டு ரெட் கலர் டேஷஸ் கொடுத்துருக்கோம். தென் மார்ஜின் அவுட்டோ, பேடிங் வந்து 30 பிக்சல், டாப் பாட்டம் ரைட் லெஃப்ட் எல்லா சைட்லயுமே 30 பிக்சல் வந்து பேடிங் இருக்கு. ஓகே கூல். இப்போ ஃபர்ஸ்டே வந்து நம்ம பேக்ரவுண்ட் கலர்ல இருந்து ஆரம்பிக்கலாம். பேக்ரவுண்ட் கலர். ஸோ உங்களுக்கு தெரியும் பேக்ரவுண்ட் கலர்ல வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த வீடியோவில் நார்மலாக வந்து சாதாரண நேம் யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ஓகே, ரெட் கலர், ப்ளூ, கிரீன் இந்த மாதிரி. ஸோ இது பேக்ரவுண்ட் கலர். பேக்ரவுண்ட் கலர் உள்ள சாதாரண கலர்ஸ் நேம். அடுத்தது வந்து எக்ஸாடெசிமல் கலர்ஸ் இருக்கு. அதாவது நம்ம எக்ஸ்கோட்னு சொல்லுவோம். சிஎஸ்எஸ்ல ரொம்ப பாப்புலரான ஃபார்மேட் அது வந்து. அதாவது நம்ம ஹேஷ்டேக் போட்டு இதுல ஆர்ஜிபியோட வேல்யூ போடுவோம். அதாவது 3498 dB சேஃப். பாத்தீங்களா? ஸோ ஒரு கலர்ஸ்க்கு உங்களுக்கு ஒரு எக்ஸ்கோட் கிடைக்கும். இப்போ இந்த ரெட் கலர் போட்டோம் வச்சுக்கோமே, எந்த தட்டிட்டு இப்போ சேவ் பண்ணனா பாருங்க கலர் வந்துருச்சு. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்கோட்டுக்கும் ஒரு கலர்ஸ் நம்மகிட்ட இருக்கு. ஓகே, எக்ஸ்கோட். அதுக்கப்புறம் வந்து ஆர்ஜிபி, ரெட், கிரீன், ப்ளூ. ஆர்ஜிபி தட்டி எந்த தண்ணீங்க அந்த மாதிரி ரெட், கிரீன், ப்ளூ இதோட வேல்யூ வரும். உதாரணத்துக்கு 52 டேப் தந்தீங்கன்னா வந்து அடுத்த கலர்ஸ்க்கு போவோம். 152 டேப் 219. இப்போ நான் சேவ் பண்ணேன்னா நம்மளுக்கு இந்த ப்ளூ கலர் கிடைச்சிருக்கு பாருங்க. அதே வந்து உங்களுக்கு ரெட் கலர்ல வேணும்னா ரெட்ல வந்து 255, கிரீன்ல வந்து 0, ப்ளூல 0 போட்டு இப்போ சேவ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரெட் கலர் வந்துருச்சு. அதே வந்து கிரீன் கலர் வேணும் அப்படின்னா ஆர்ல வந்து 0, ஜில வந்து 255, ப்ளூல வந்து 0 போட்டு இப்போ சேவ் பண்ணீங்கன்னா நம்மளுக்கு இது கிரீன் கலர் கிடைச்சிருச்சு. அதே மாதிரி உங்களுக்கு ப்ளூ கலர் வேணும்னா இது 0 பண்ணிட்டு கடைசியில வந்து 255 சேவ் பண்ணீங்கன்னா ப்ளூ கலர்ல வந்துச்சு. அதே வந்து எல்லாத்தையும் வந்து 255 255 255 தட்டினீங்கன்னா இதான் ஆக பெரிய நம்பர். சேவ் பண்ணீங்கன்னா ஒயிட் கலர். இது ஆக்சுவலா ஒயிட் கலர், ஆனால் உங்களுக்கு பேக்ரவுண்ட் ஒயிட் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. அதே எல்லாம் பிளாக் கலர் வேணும்னா 0 0 0 தான். இதான் வந்து கடைசி ஆக குறைவான நம்பர். சேவ் பண்ணீங்கன்னா இப்போ ஃபுல்லா பிளாக் கலர்ல வந்துச்சு. நம்ம ரெட் கலர்ல போட்டுப்போமே சேஃப். ஓகே, அதுக்கப்புறம் RGBA அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்மேட் இருக்கு. ஏனா வந்து எல்ஃபா. அதாவது எல்ஃபானா உங்களோட கலரோட ஒப்பாசிட்டி எவ்வளவு வேணும்னு சொல்லிட்டு. இப்போ இங்க வந்து நான் கோமா போட்டு 1 போட்டேன்னா ஒப்பாசிட்டி 100%. அதே வந்து 0.5 இப்படி போட்டேன்னா 50% ஒப்பாசிட்டி ரெட்ல இருந்து உங்களுக்கு கிடைக்கும். பாருங்க இது 50%. ஓகே, அதே வந்து 10% 0.1 வந்து 10%. இப்போ நான் சேவ் பண்ணேன்னா 10% ரெட் கலர் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த எக்ஸ்ட்ரா ஏ வந்து அல்ஃபா வந்து இந்த ஒப்பாசிட்டிக்கு ஹெல்ப் பண்ணுது. நம்ம இங்க பாத்தீங்கன்னா கூட இதை நான் ஹோவ் பண்றப்ப பாருங்க இதுதான் வந்து நம்ம அல்ஃபாவோட வேல்யூ. இப்போ நான் ஏத்துறேன் பாருங்க 606 வந்துருச்சு. இப்போ நான் சேவ் பண்ணேன்னா 0.606, அதாவது ஒரு 60%. இப்போ நான் இங்க போட்டேன்னா ஒரு லைக் ஒரு 80% இங்க வந்துருச்சு. இப்போ நான் சேவ் பண்ணேன்னா 80% ரேட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கீங்க. ஸோ RGBA வந்து இப்படி யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்மகிட்ட இருக்கிறது HSL, ஹியூ சேச்சுரேஷன் லைட்னஸ். இப்போ நான் வந்து எந்த தட்டினேன்னா ஹியூ வந்து டிகிரி. ஓகே, நீங்க வந்து 0 to 360 டிகிரி வரைக்கும் நீங்க போடலாம். உதாரணத்துக்கு நான் 46 டிகிரி போடுறேன், 45 டிகிரி போடுறேன். சேச்சுரேஷன் வந்து 0 to 100%. உங்களுக்கு எவ்வளவு சேச்சுரேஷனா இருக்கும்னு சொல்லிட்டு. 0னா வந்து கிரே கலர்ல இருக்கும், 100%லாம் வந்து உங்களோட கலரோட இன்டென்சிட்டியை வந்து ஏத்தும். அதாவது சும்மா நான் வந்து HSLல நானு ஹியூ 100 போடுறேன், 100 டிகிரி. சேச்சுரேஷன் வந்து 50%, அதாவது கிரேனஸ் வந்து 50% ஆக்குறேன், லைட்னஸ் வந்து நான் 10% கொண்டு வரேன். இப்போ இங்க நீங்க அட்ஜஸ்ட் பண்றப்பே வந்து உங்களோட HSL வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கு, என்ன டிகிரில இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். கலர்ஸ் மாத்துறப்ப இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ பாருங்க, அதான் வந்து கலர்ஸ் கண்ட்ரோல் பண்ணும் ஹியூ. அதே நான் வந்து ரெட் லெஃப்ட் ரைட் நான் போறப்ப நீங்க வந்து இந்த கிரேனஸ் வந்து நீங்க பார்க்கலாம், ஏறுறதும் இறங்குறதும் சென்டர்ல இருக்குல்ல. அப்புறம் நான் வந்து டார்க்குக்கு போறப்பையும் லைட்டுக்கு போறப்பையும் இந்த தேர்ட் வேல்யூ ஏறுறது இறங்குறத பார்க்கலாம். ஸோ இப்படிதான் வந்து இந்த கலரை கால்குலேட் பண்ணுவாங்க. சரி, அதே வந்து நம்மளுக்கு HSLA
ஏன்னு ஒண்ணு இருக்கு. அதே மாரி தான் இதுவும் RGBA மாரி தான் ஆல்ஃபா. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்க காமா போட்டு உங்களுக்கு எத்தன பெர்சன்ட் வேணுமோ, அதாவது 50% போட்டீங்கன்னா, இந்த கலர்ஸ்ல வந்து உங்களுக்கு 50% ஒபாசிட்டி கிடைக்கும். இல்ல 40% வேணுமா? இல்ல 90% வேணுமா? ஸோ நீங்க இப்படி இந்த கலர்ஸ போட்டுக்கலாம். கூல். அடுத்ததா நம்ம பார்க்க போறது பேக்கிரவுண்ட் இமேஜ். இந்த பேக்கிரவுண்ட் இமேஜ்ன்றப்ப நீங்க URL இத போட்டு இதுவுக்கு உங்களோட இமேஜோட அட்ரஸ் போட்டுக்கலாம். ஆனா டபுள் கோட் உள்ளுக்கு தான் வந்து உங்களோட இமேஜோட அட்ரஸ் போடணும். இமேஜோட அட்ரஸ்னா நம்மளோட ஃபைல் உள்ளுக்கே வந்து ஒரு 3 இமேஜ் இருக்கு. nature.png, டெட்பூல் ஸ்மால், டெட்பூல் ஆர்ச் அப்படின்னு சொல்லிட்டு. உதாரணத்துக்கு வந்து நான் டெட்பூல் ஆர்ச் போடுறேன். அதாவது எப்படி போடலாம் அப்படின்னா, முதல்ல இத அடிச்சுக்கிறேன். அதாவது எப்படி போடலாம் அப்படின்னா, நம்ம இமேஜோட பேரு போடுவோம். டெட்பூல் டீன்னு போட்டதுக்கு அப்புறம் பாருங்க நம்ம டெட்பூல் லார்ஜ் இருக்கு, டெட்பூல் ஸ்மால் இருக்கு. இப்போதைக்கு டெட்பூல் லார்ஜ் வச்சு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ URLல வந்து நம்மளோட ஃபைல் உள்ளுக்கு இருக்கிற ஒரு ஃபைலோட நேம் போட்டோம். அப்புறம் சேவ் பண்றேன். பார்த்தீங்கன்னா, நம்மளோட இந்த H1 உள்ளுக்கு இதான பேக்கிரவுண்ட் வந்து நம்ம இந்த ஃபோட்டோ வச்சிருக்கோம். அதனால H1 உள்ளுக்கு இருக்கு. இந்த ஃபோட்டோவோட சைஸ் பெருசு. அதனால வந்து ஓவர் ஃப்ளோ ஆயி அது வந்து உள்ளுக்கு இந்த பாக்ஸ் உள்ளுக்கு இருக்கு. ஓகே. இத பத்தி நம்ம அப்புறம் வருவோம். ஸோ பேக்கிரவுண்ட் இமேஜ் வந்து நம்ம இப்படிதான் போடுவோம். உதாரணத்துக்கு இப்ப நான் வந்து இந்த ஃபோட்டோவ அழிச்சுட்டு நான் சின்ன ஃபோட்டோவா போடுறேன். டெட்பூல் ஸ்மால் அப்படின்னு இருக்கு பாருங்க. இப்ப நான் சேவ் பண்றேன். ஸோ இங்க பாருங்க. இந்த ஃபோட்டோவோட அளவு இவ்வளவுதான். ஆனா வந்து ரிப்பீட் ஆயிருக்கு. இங்க கீழ ஃபுல்லாவே ரிப்பீட் ஆயிருக்கு. ஏன்னா வந்து இது உள்ளுக்கு இருக்கிற எம்ப்டினெஸ் வந்து ஃபுல்லாவே கவர் பண்றதுக்காக ரிப்பீட் ஆயிருக்கு. இதுக்காக தான் நம்ம வந்து பேக்கிரவுண்ட் ரிப்பீட் ப்ராப்பர்ட்டிய யூஸ் பண்ணுவோம். ஸோ இது வந்து டிஃபால்ட்டா வந்து ரிப்பீட்ல தான் இருக்கும். டிஃபால்ட் வேல்யூ. இந்த வேல்யூ நீங்க மாத்தலாம். ரிப்பீட் எக்ஸ் போட்டீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷன்ல மட்டும் அது ரிப்பீட் ஆயிருக்கும். ரிப்பீட் ஒய்ன்னு போட்டிருந்தீங்கன்னா ஒய் டைரக்ஷன்ல மட்டும் ரிப்பீட் ஆயிருக்கும். இதுல நோ ரிப்பீட்னு ஒரு வேல்யூ இருக்கு. இப்படி போட்டீங்கன்னா இந்த போட்டோ வந்து ரிப்பீட் ஆயிருக்கிறது ஒரு போட்டோ அது என்ன சைஸோ அந்த சைஸ்க்குள்ள தான் இருக்கும். அதுக்கப்புறம் நீங்க வந்து ஸ்பேஸ் யூஸ் பண்ணலாம். இப்போ என்ன ஆகும்னா உங்க போட்டோ வந்து தனித்தனியா வந்து ஸ்பேஸ் அது எடுத்துக்கும். ரவுண்ட்னு ஒரு வேல்யூ இருக்கு. ஸோ இந்த வேல்யூ வந்து உங்களோட போட்டோவை உங்க எலிமெண்ட் உள்ளுக்கு வந்து சரியா கரெக்டா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடும். அதாவது வந்து இப்ப ரவுண்டுக்கும் டிஃபால்ட் வேல்யூக்கான ரிப்பீட்க்கும் என்ன டிஃபரெண்ட் அப்படின்னா, இப்ப பாருங்க இப்ப ரவுண்ட்ல இருக்கு. இத நல்லா பாருங்க. இப்ப நான் வந்து ரிப்பீட்ல வைக்கிறேன். என்ன நடக்கும் பாருங்க. போட்டோ வந்து ஸ்டில் ரிப்பீட் ஆகி ஓவர்ஃப்ளோ ஆகும். ஆனா ரவுண்ட்ல வைக்கிறப்ப போட்டோ ஓவர்ஃப்ளோ ஆகாம எல்லா போட்டோவும் கரெக்டா அட்ஜஸ்ட் ஆகி அந்த எலிமெண்ட் நம்ம இந்த பாக்ஸ் போட்டிருக்கோம்ல இந்த எலிமெண்ட் உங்களுக்கு வந்து ஃபிட் ஆக பார்க்கும். ஓகே. அடுத்ததா நம்ம பார்க்க போறது பேக்கிரவுண்ட் அட்டாச்மெண்ட். பேக்கிரவுண்ட் அட்டாச்மெண்ட்க்கு முன்னாடி நம்ம இதோட போட்டோ மாத்திரும். அப்பதான் வந்து பேக்கிரவுண்ட் அட்டாச்மெண்ட்க்கு கரெக்டா இருக்கும். இதோட போட்டோ வந்து நேச்சர் வச்சிரும். ஓகே இப்படி வச்சிரும். இங்க பேக்கிரவுண்ட் ரிப்பீட்ல வந்து நம்ம கமெண்ட் பண்ணி வச்சிரும். ஓகே கூல். இப்ப பேக்கிரவுண்ட் அட்டாச்மெண்ட் பத்தி பார்க்கலாம். ஓகே பேக்கிரவுண்ட் அட்டாச்மெண்ட் போட்டாச்சா? இப்ப பேக்கிரவுண்ட் அட்டாச்மெண்டோட டிஃபால்ட் வேல்யூ வந்து ஸ்க்ரோல். இத நம்ம டெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி இண்டெக்ஸ் போயிட்டு H1க்கு மேல பாடி உள்ளுக்கு நம்ம H2 டேக் போடலாம். H2 டேக் உள்ளுக்கு லோரம் 300 வேர்ட்ஸ்க்கு வந்து நம்மளுக்கு இப்போ ஒரு பேராகிராஃப் வரும். சேஃப். ஓகே பாத்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு மேல நம்மளுக்கு 300 வேர்ட்ஸ் பேராகிராஃப் இருக்கு. அதே மாதிரி நான் இப்ப இந்த H1க்கு கீழ லோரம் 300 போடுறேன். சேஃப். இப்ப என்ன ஆகும்னா நம்மளுக்கு இந்த பேக்கிரவுண்டுக்கு மேல 300 வேர்ட்ஸ் பேராகிராஃப் இருக்கிற மாதிரியே பேக்கிரவுண்ட் கீழேயும் வந்து 300 வேர்ட்ஸ் பேராகிராஃப் இருக்கும். ஆனா வந்து நான் ஏன் இப்படி கோசமா போட்டிருக்கேன்னு தெரியல. இது வந்து ஆக்சுவலா நான் H2 டேக் உள்ளுக்கு வைக்கணும். நேருங்க கட். இந்த டேக் போயிட்டு நேரா இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணி சேஃப். ஓகே கூல். இப்ப நம்மளுக்கு இந்த போட்டோக்கு இந்த பேக்கிரவுண்ட் H1 எலிமெண்ட்க்கு மேல 300 வேர்ட்ஸ் பேராகிராஃப் இருக்கு. அதே மாதிரி கீழேயும் 300 வேர்ட் பேராகிராஃப். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த H1 பேக்கிரவுண்ட் இருக்குல்ல இது உள்ளுக்கு நம்ம லோரம் 300 கொடுக்க போறோம். ஸோ இதுல வந்து என்ன ஆகும்னா சேஃப். இப்ப பாருங்க நான் இது உள்ளுக்கு நான் வந்து 300 வேர்ட்ஸ் பேராகிராஃப் வச்சிருக்கேன். ஆனா இது பாத்தீங்களா வெளியே வந்து ஓவர்ஃப்ளோ ஆகி வெளியே போயிட்டு இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணலாம் CSSல போயிட்டு ஓவர்ஃப்ளோ ஸ்க்ரோல்னு வச்சிரும். சேஃப். ஓகே நான் இப்ப விட்த்தும் ஹைட்டும் மாத்திட்டேன். ஏன்னா வந்து ரொம்ப பெருசா இருக்கு. நம்மளால வந்து சரியா பார்க்க முடியல அதனால. ஓகே இப்ப நம்மளுக்கு சென்டர்ல H1 இருக்கு. H1க்கு மேல H2 இருக்கு. கீழேயும் H2 இருக்கு. நம்ம H1க்கு தான் வந்து நம்ம இப்ப ஸ்டைல் பண்ணிருக்கோம். அதாவது H1க்கு தான் வந்து நம்ம வித் ஹைட் பேடிங் கொடுத்துருக்கோம். தென் அது உள்ளுக்கு வந்து நம்ம லோரம் 300 போட்டிருக்கோம். இப்ப பாத்தீங்கன்னா அது உள்ளுக்கு நான் ஸ்க்ரோல் பண்றேன். பாருங்க நம்ம அது உள்ளுக்கு போட லோரம் 300 வேர்ட்ஸ் உள்ளுக்கு தான் இருக்கு. ஓகே இது உள்ளுக்கு ஞாபகம் இருக்கா? நான் வந்து பேக்கிரவுண்ட் இமேஜ் வந்து நேச்சர்னு வச்சிருக்கேன். ஓகே அட்டாச்மெண்ட் ஸ்க்ரோல்னு வச்சிருக்கேன். இந்த ஸ்க்ரோல் தான் வந்து டிஃபால்ட்டான வேல்யூ. இப்ப நான் வந்து இந்த ஸ்க்ரோல் அழிச்சிட்டு ஃபிக்ஸ்ட்னு மாத்துறேன். சேஃப். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா இந்த பேக்கிரவுண்ட் போட்டோ இருக்குல்ல அது அதே இடத்துல ஃபிக்ஸ்ட் ஆயிரும். அந்த இடத்த விட்டு நவராது. இப்ப பாருங்க நான் ஸ்க்ரோல் பண்றேன். பாத்தீங்களா அந்த போட்டோ அங்கேயே தான் இருக்கும். நவராது. நல்லா பாருங்க.
ஆனா உள்ளுக்கு இருக்கிற பேராகிராஃப் நகர்த்த முடியும் நம்மனால. இப்படி நகர்த்த முடியும். ஸ்க்ரோல் பண்ண முடியும். வெளியயும் நம்ம ஸ்க்ரோல் பண்ண முடியும். ஆனா அந்த ஃபோட்டோ பிஹைண்ட்ல இருக்கிறது அங்கேயே ஃபிக்ஸ்ட் ஆயிரும். ஸோ பேக்கிரவுண்ட் அட்டாச்மென்ட் ஃபிக்ஸ்ட் இப்படிதான் வேலை செய்யும். அதே வந்து நான் வந்து லோக்கல்னு மாத்துனேன்னா சேஃப். இப்ப என்ன நடக்கும் அப்படின்னா, இது உள்ளுக்கு இருக்கிற பேக்கிரவுண்ட் இது உள்ளுக்கு இருக்கிற பேராகிராஃப் கூட ஸ்க்ரோல் ஆகும். பாருங்க ஸ்க்ரோல் ஆகும். ஃபர்ஸ்ட் ஸ்க்ரோல்னு ஒரு வேல்யூ பார்த்தோம். அது வந்து பேராகிராஃப் உள்ளுக்குள்ள பேராகிராஃப் ஸ்க்ரோல் ஆவுனுச்சு. ஆனா ஃபோட்டோ அதே இடத்துல தான் இருக்கு. 2வது ஃபிக்ஸ்ட் பார்த்தோம். ஃபோட்டோ அதே இடத்துல இருந்துச்சு. பேராகிராஃப் ஸ்க்ரோல் ஆவுனுச்சு. வெளிய உள்ள பாடி ஸ்க்ரோல் ஆவுனாலும் ஃபோட்டோ ஸ்டில் அதே இடத்துல தான் இருந்துச்சு. இப்ப லோக்கல்ல வந்து வெளிய உள்ள பாடி நம்ம ஸ்க்ரோல் பண்ணோம்னா, இந்த H1 எலிமெண்ட் ஃபுல்லாவே ஸ்க்ரோல் ஆகும். ஆனா இந்த H1 எலிமெண்ட் உள்ளுக்கு ஸ்க்ரோல் பண்ணோம்னா, உள்ளுக்கு இருக்கிற ஃபோட்டோ H1 எலிமெண்ட் கூடவே சேர்ந்து ஸ்க்ரோல் ஆகும். இந்த மாரி பாருங்க. ஸோ பேக்கிரவுண்ட் அட்டாச்மென்ட் இப்படிதான் வேலை செய்யும். இப்ப அடுத்து பேக்கிரவுண்ட் பொசிஷன் பத்தி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நான் எல்லா லோரமையும் அழிச்சுக்கிறேன் முதல்ல. இந்த H2 அழிச்சிருவோம். டிலீட். இப்ப இந்த H1 உள்ளுக்கு பேக்கிரவுண்டுக்கு அங்கிட்டு எல்லாத்தையும் அழிச்சிருவோம். டிலீட். இப்ப இந்த H2வையும் அழிச்சிருவோம். டிலீட். சேஃப். ஓகே. பேக் டு நார்மல். நம்மளுக்கு அதே பேக்கிரவுண்ட் மறுபடியும் வந்துருச்சு. இப்ப CSSல போயிட்டு இப்ப பேக்கிரவுண்ட் பொசிஷன் பத்தி பார்க்கலாம். பேக்கிரவுண்ட் பொசிஷன். ஓகே. இந்த பேக்கிரவுண்ட் பொசிஷன்ல நம்மளுக்கு டாப் அப்படின்னு இருக்கு. இப்ப நான் சேவ் பண்ண வச்சுக்கோங்களேன். இந்த போட்டோ உள்ளுக்கு டாப் சென்டர்ல போயிரும். ஓகே. பாட்டம்னு இன்னொரு வேல்யூ இருக்கு. இந்த போட்டோக்கு கீழே போயிரும். அதே மாதிரி ரைட் இருக்கு. சேஃப். ரைட்ல போயிரும். போட்டோக்கு ரைட்ல போகும். அதே மாதிரி லெஃப்ட். சேஃப். போட்டோக்கு லெஃப்ட்ல போயிரும். இந்த மாதிரி 2 வேல்யூ போடலாம். லெஃப்ட், சென்டர். நார்மலா வந்து லெஃப்ட் சென்டர்ல தான் இருக்கு. அதே லெஃப்ட் பாட்டம்னு போட்டோம்னா பாட்டம் லெஃப்ட் பாட்டம் கார்னருக்கு போயிரும். கார்னர் போய் காமிக்கும். இதுக்கப்புறம் போட்டோ இங்க இதான் வந்து கரெக்டா இந்த போட்டோவோட கார்னர். அதே மாதிரி லெஃப்ட் டாப் அப்படின்னு மாத்தலாம். ஸோ இதான் வந்து நம்ம முதல்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிற டிஃபால்ட் வேல்யூ. லெஃப்ட் டாப் ஓ டாப் லெஃப்ட் இதான் வந்து டிஃபால்ட் வேல்யூ. இல்லைன்னா சென்டர் மாத்தலாம். போட்டோவோட சென்டருக்கு போயிடும். அதே வந்து நீங்க பிக்சல்ல வேல்யூ போட்டீங்கன்னா போட்டோ 300 பிக்சல் நவுத்தும். அதாவது நான் பேக்ரவுண்ட் ரிப்பீட்டை வந்து நான் ஆன் பண்ணி விட்டுறேன். அப்பதான் வந்து போட்டோ ரிப்பீட் இல்லாம வரும். அதாவது நோ ரிப்பீட் அப்படின்னு போட்டோம்னா போட்டோ ரிப்பீட் இல்லாம வருது. ஓகே. இப்போ பேக்ரவுண்ட் பொசிஷன் 300 நம்மளுக்கு தெரியுதா? ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து புஷ் பண்ணும். ரைட் டு லெஃப்ட் வந்து புஷ் பண்ணும். சாரி லெஃப்ட் டு ரைட் வந்து புஷ் பண்ணும். ரெண்டாவது வேல்யூ இதே மாதிரி 300 பிக்சல்னு போட்டீங்கன்னா டாப்ல இருந்து பாட்டம்க்கு புஷ் பண்ணும். ஸோ பிக்சல் வேல்யூ இப்படிதான் பொசிஷன்ல வேலை செய்யும். அடுத்ததான் நம்ம பார்க்க போறது பேக்ரவுண்ட் சைஸ். ஓகே. பேக்ரவுண்ட் சைஸ்ல வந்து அவுட்னு சொல்லி ஒரு வேல்யூ இருக்கு. இது வந்து உங்களோட டிஃபால்ட்டான வேல்யூ. இதே வந்து கண்டெயின் சொல்லி இன்னொரு வேல்யூ இருக்கு. இது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட பேக்ரவுண்ட் இமேஜோட ஃபுல் வித்தை உங்க பாக்ஸ் உள்ளுக்கு வைக்க பார்க்கும். உங்க பேக்ரவுண்ட் இமேஜோட ஃபுல் விக்ஸ் அந்த பாக்ஸ் உள்ள வச்சிருச்சா? இதே வந்து கர்வ்னு சொல்லி இன்னொரு வேல்யூ இருக்கு. இது நம்ம போட்டோம் அப்படின்னா முதல்ல வந்து கண்டெயின் வந்து உங்களோட பேக்ரவுண்டோட ஃபுல் வித்தை வந்து வைக்க பார்ச்சுல இந்த கர்வ் வந்து ஃபுல் ஹைட்டை வைக்க பார்க்கும். இந்த போட்டோவோட ஃபுல் ஹைட்டே இவ்வளவுதான். ஸோ கரெக்டா வந்து உங்களோட பாக்ஸ் சைஸ்க்கு இந்த பிக்சரை வந்து வைக்க பார்க்கும். இதான் வந்து கர்வுக்கும் கண்டெயினுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். ஸோ மோஸ்ட்லி வந்து இந்த கர்வ் தான் வந்து ஃபுல்லா எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. கரெக்டா போட்டோ வந்து அதோட ஹைட் வந்து ஃபிட் ஆகிறதுக்கு. அடுத்து பேக்ரவுண்ட் ஒரிஜின் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. இது எப்படி வேலை செய்யும்னா அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், இந்த போர்டு 1 பிக்சலை வந்து 10 பிக்சல் ஆக்கிரும். சேவ் பண்றேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா போர்டு நல்ல கிளீனா தெரியுது. ஓகே. தென் பேக்ரவுண்ட் சைஸ் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். கவர்ல வச்சிரும். ஓகே. பேக்ரவுண்ட் ஒரிஜின் எப்படி வேலை செய்யும் அப்படின்னா இதோட டிஃபால்ட் வேல்யூ வந்து பேடிங் பாக்ஸ். ஓகே. பாருங்க ஒண்ணுமே இல்லை. உங்க போட்டோ வந்து உங்களோட பாக்ஸ் சைஸோட பேடிங்கோட இருக்கும். இதுதான் வந்து பேடிங் பாக்ஸ்னு சொல்லுவாங்க. அதே வந்து நான் இந்த இடத்துல பார்டர் பாக்ஸ் அப்படின்னு போட்டேன்னா இந்த போட்டோ என்ன ஆயிரும்னா மேல வந்துடும். பார்டருக்கு வந்துடும். இதுதான் பார்டர். இந்த பார்டருக்கு அங்கிட்டு வருது பேடிங். ஓகே. ஸோ அதனால பார்டர் பாக்ஸ் போட்டனால இந்த போட்டோ வந்து பார்டருக்கு வந்துடும். நான் சேவ் பண்றேன். பாருங்க இந்த போட்டோ வந்து பார்டரோட வந்துடும். அதே வந்து கான்டென்ட் பாக்ஸ் இன்னொன்று இருக்கு. இது என்ன ஆகும் அப்படின்னா அதே மாதிரி தான். இப்போ எப்படி பார்டர் பாக்ஸ்ன்றனால இந்த போட்டோ பார்டருக்கு வந்திருக்கோ பேடிங் பாக்ஸ் அப்படின்னா எப்படி இந்த போட்டோ பேடிங்ல வரணுமோ அதே மாதிரி கான்டென்ட் பாக்ஸ்னா இதோட கான்டென்ட் வந்து இந்த பேக்ரவுண்ட் இருக்குல்ல இதுதான் வந்து இதோட கான்டென்ட். அதாவது நடுவில் வந்து 30 பிக்சல் பேடிங் இருக்கு. தாண்டி தான் வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்ட் கான்டென்ட் இருக்கு. நம்ம போட்டோ வந்து இந்த பேக்ரவுண்டுக்கு வந்து அதாவது நான் சேவ் பண்ணேன். பேக்ரவுண்ட் இருக்கு பாருங்க. ஸோ இதுதான் வந்து கான்டென்ட் பாக்ஸ். கான்டென்ட் பாக்ஸ்னா உங்க போட்டோ வந்து கான்டென்ட் குள்ள இருக்கும். பேடிங் பாக்ஸ் அப்படின்னா உங்க போட்டோ பேடிங் குள்ள இருக்கும். பார்டர் பாக்ஸ் அப்படின்னா உங்க போட்டோ பார்டருக்குள்ள இருக்கும். ஓகே. இப்ப இந்த பேக்ரவுண்ட் நம்மளோட கோடிங்ல அப்ளை பண்ணலாம். இப்போ நான் என்ன பிளான் பண்ணேன்னா நம்மளோட இந்த கெட் த ஃப்ரீடம் யூ டிசர்வ் இதோட கலர் வந்து நான் மாத்திட்டேன். பாருங்க ப்ராடக்ட் ஓவர்வியூ H1 வந்து இதோட கலர் நான் மாத்திட்டேன். இந்த கலர் போட்டுங்க சோப்பு கலரு.
நீங்க வேற ஏதோ கலர் ப்ரிஃபர் பண்றதுனா ப்ரிஃபர் பண்ணலாம். ஆக்சுவலா டோட்டலி நீங்க வேற இந்த மேல இருக்கிற நேவிகேஷனோட கலர் எல்லாத்தையும் நீங்க மாத்துறதா இருந்தா கூட மாத்தலாம். உங்களோட பொறுத்து நீங்க செய்யலாம். எது உங்களுக்கு அழகா இருக்கோ அத நீங்க செய்யலாம். இந்த கலர்ஸ்லாம் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால வந்து நான் இந்த கலர்ஸ் போட்டிருக்கேன். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து இந்த கெட் த ஃப்ரீடம் யூ டிசர்வ் இதோட கலர் நான் மாத்திட்டேன். ஓகே. அது கூடயே சேர்ந்து ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். freedom.jpg அப்படின்னு சொல்லி ஒரு இமேஜ் வச்சிருக்கேன். ஓகே. இதான் அந்த இமேஜ். ஓகே. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இந்த செக்ஷன் வந்து நம்ம ப்ராடக்ட் ஓவர்வியூ செக்ஷன். இந்த ஆரஞ்சு கலர். இங்க வந்து நம்மளுக்கு ஒரு பேக்கிரவுண்ட் இமேஜ் வைக்க போறேன். அதாவது கலருக்கு கீழ என்டர் தட்டி பேக்கிரவுண்ட் இமேஜ் அப்படின்னு சொல்லி வைக்க போறேன். சேவ். ஓகே. பேக்கிரவுண்ட் இமேஜ் உள்ளுக்கு வந்து URL. இந்த URL உள்ளுக்கு டபுள் கோட். அது உள்ளுக்கு நான் வந்து freedom.jpg. இப்போ நான் சேவ் பண்ணி பார்த்தேன்னா, நம்மளுக்கு இப்ப அந்த ஃபோட்டோ அங்க தான் இருக்கு. முதல்ல நம்ம பார்த்த மாரி பேக்கிரவுண்ட் இமேஜ், பேக்கிரவுண்ட் பொசிஷன், பேக்கிரவுண்ட் சைஸ் இந்த மாரிலாம் போட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. ஷார்ட் ஹேண்டா நம்ம இந்த பேக்கிரவுண்ட் இமேஜ வந்து அழிச்சுட்டு, பேக்கிரவுண்ட் மட்டும் வச்சுட்டு, இதுல வந்து நம்ப மல்டிபிள் ஆஃப் வேல்யூ போடலாம். இப்ப நான் URL போட்டிருக்கேன்னா, இப்ப அடுத்து நான் என்ன பண்ணலாம், ரிப்பீட்ல வந்து நோ ரிப்பீட் அப்படின்னு போடலாம். சேஃப். ஓகே. இப்ப நான் ஸ்பேஸ் தட்டி, இன்னும் நான் என்ன பண்ணலாம், அந்த ஃபோட்டோவ வந்து ஃபிக்ஸ்ட் அப்படின்னு மாத்தலாம். ஸ்பேஸ் தட்டி, இன்னும் நான் என்ன பண்ணலாம், அதோட பொசிஷன் நான் மாத்தலாம். சென்டர் அப்படின்னு மாத்தலாம். பொசிஷனும் சைஸும் வந்து நீங்க ஒண்ணா தான் போடணும். அப்பதான் அது வேலை செய்யும். சைஸ்க்கும் சென்டர்ல வந்து நீங்க ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டுங்க. ஓகே. ஸோ பொசிஷன் வந்து சென்டர். சைஸ் வந்து நான் என்ன பண்ண போறேன், கர்வ்னு போட போறேன். சேவ் பண்ணி, அடுத்து நம்ம ஒரிஜின் போடலாம். என்ன பண்ணலாம், கான்டென்ட் பாக்ஸ் அப்படின்னு போடலாம். இப்ப நான் சேவ் பண்ணி பார்த்தேன்னா, இத பாரு கிளீன் அழகா இருக்கா? இப்ப நான் ஃபிக்ஸ்ல வச்சிருக்கேன். அதனால தான் வந்து இந்த ஃபோட்டோ அதே இடத்துல உள்ளுக்கே ஃபிக்ஸ்டா இருக்கு. ஓகே. எனக்கு ஃபிக்ஸ்ட் வேணாம். அதனால நானு ஃபிக்ஸ்ன்ற இந்த வேல்யூவ நான் அழிச்சிடுறேன். அழிச்சிட்டு இப்ப சேவ் பண்ணி பார்த்தேன்னா, ஓகே. இப்ப அழகா நீட்டா கிளீனா இருக்கு. ஸோ இந்த பேக்கிரவுண்ட் பத்தி நெறைய கத்துருப்பீங்கன்னு நான் நம்புறேன். நான் உங்கள அடுத்த வீடியோல பார்க்குற வரைக்கும் பை.